ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஹேஷ்டாக் விஞ்ஞானம். வார சமூக வலைத்தளங்களில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறதா நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். இந்த வாரம் சயின்ஸை பற்றி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுதுன்றதை பார்க்கலாம். நம்ம போன வாரம் வியப்பூட்டும் விஞ்ஞானம்ல எர்த் மாதிரியே ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ப்ராக்சிமா சென்ச்சுரி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எர்த்ல இருந்து 20 இயர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோஸ், அது மட்டும் இல்லாமல் வெப் சேனல்லையும் நிறைய இதை பற்றின ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயம் ட்ரெண்டும் கூட ஆயிட்டு இருந்துச்சு. இது கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குவீன் மேரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கங்க்ராஸ் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஃப்ஓஸ்லாம் எங்க இருந்து வருது அப்படின்றத நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ஃபேஸ்புக்ல ட்ரெண்டும் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்பேஸ் பற்றின நிறைய ஃபோட்டோஸை சமூக வலைத்தளங்களில் நிறைய டைம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஃபோட்டோஸும் ட்ரெண்டும் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 50 இயர்ஸுக்கு முன்னாடி மூன்லேருந்து எர்த்தை எடுத்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரீடச் பண்ணி புது ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஃபோட்டோவையும் சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி நிறைய ஃபோட்டோஸும் சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய ரீட்வீட்டும் கூட ஆயிட்டு இருக்கு. இது ட்விட்டரில் கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, விச் டு யூ ப்ரிஃபர், இதில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் பழைய ஃபோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை பார்த்தோம்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போட்டோவை இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் இந்த போட்டோ எடுக்கப்பட்டுச்சு. அதனால இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. இந்த போட்டோவை நிறைய பேர் ரீட்வீட் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது மறக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா கோமால இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட மெமரி பவர் அதே மாதிரி இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணி நியூரான்ஸை தூண்டி விடுறாங்களாம். அந்த நியூரான்ஸை தூண்டி விடுறதுனால அவங்களுக்கு மெமரி ரீகெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கோமால இருந்து எந்திரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா சமூக வலைதளங்களில் இதை பத்தி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 25 இயர் ஓல்டு பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கோமால இருந்து திரும்பியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதை இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ரீஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்ல ஒரு சயின்ஸ் பேஜை பத்தியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆஸ்ட்ரோனட் பத்தி தான் பார்க்க போறோம். யார் அப்படின்னா ஜெஃப் வில்லியம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் இப்ப ஸ்பேஸ்ல இருக்காரு. இவரோட ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கங்கள்ல நிறைய போட்டோஸை ஸ்பேஸ்ல இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸ்புக் பேஜை 1 lakh people லைக் பண்ணிருக்காங்க. இவரோட ட்விட்டர் ஹேண்டிலுக்கு 94,000 people லைக் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இவரை 68,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் இவர் மட்டும்தான் அதிகமான டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 520 days ஸ்காட் கெல்லி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இவர் 534 days ஸ்பேஸில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டம்ளர் அப்படின்ற சமூக வலைதளங்களில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நிறைய பேர் ரீஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய ரீட்வீட்டும் கூட ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி நீங்களும் போய் அவரோட ஃபேஸ்புக் பக்கங்களில் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஹேஷ்டாக் விஞ்ஞானம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் டைப் பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜையும் லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.